ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமக்கள் அடுத்தது நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரேமாவா பார்க்கலாம். தமிழ் செல்வி வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. தமிழ் அழுகாதடி, ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுச்சு. ஆனா என் குழந்தை எங்க போச்சுன்றதே தெரியலல்லம்மா அப்படின்றாங்க. இங்க பாரு கண்டுபிடிச்சிடலாம் தமிழ்ன்றாங்க. எப்படிம்மா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ற? குழந்தையே இல்லை, எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்றேன்னுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிற அம்மாச்சி தான்றாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி நிக்காதீங்க அம்மாச்சி. ஏண்டி அவங்க மட்டும் என்ன வேணும்ட்டாடி இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கே குழந்தை காணாம போனது ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்குன்றாங்க. பெரிய அதிர்ச்சியெல்லாம் கிடையாது. வேணும்ன்ட்டு என் குழந்தைய அவங்க தொலைச்சிருக்காங்க. அவ்வளவுதான் அம்மாச்சின்றாங்க. ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? என்ன பேசணும்? நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு. என் குழந்தைய அனாதையா வந்து இப்படி போக விட்டுட்டீங்களே அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. பெத்த தாய்கிட்ட என் என் குழந்தைய விடல. ஆனா அந்த குழந்தைய அங்க விட்டு ஒரு 2 நாள்லயே என் குழந்தை அங்க இல்லாம போயிடுச்சு அப்படின்ட்டு கவலையோட இருக்காங்க. இதுக்கு என்ன அமைச்சு பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க அமைச்சுன்றாங்க. ஏண்டி வயசானவங்கள புடிச்சு இப்படி டார்ச்சர் பண்ற? வயசானவங்க பண்ற காரியமாம்மா இது? ஒழுங்கா இருந்திருக்கணும் இல்லையா? அத விட்டு என் குழந்தைய இப்படி தொலைச்சுட்டு வந்து எப்படி என் முன்னாடி நிக்கிறாங்க பாருங்க. அவங்கள பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அம்மாச்சி ரொம்ப எமோஷனலா ரூம்குள்ளார போய் அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ கருப்பசாமி, எங்க போச்சு இந்த வீட்டோட வாரிசு? இன்னைக்குள்ள எப்படியாச்சும் அந்த வீட்டோடைய வாரிசு கிடைச்சிடணும். கருப்பசாமி நீதான் உதவி செய்யணும். சீக்கிரமா அந்த குழந்தை வந்துடணும்யா, கிடைச்சிடணும்யா அப்படின்ட்டு அம்மாச்சி ஃபீல் பண்ணி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. 2 குடும்பமும் அந்த குழந்தைய நினைச்சு ஏக்கத்தோட இருக்காங்க. சேதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐஸ்வர்யா போயிட்டு மாமா கவலைப்படாதீங்க மாமா, குழந்தை கிடைச்சிரும்ன்றாங்க. மாமா அந்த குழந்தை தமிழ் செல்வியோட குழந்தை தானே, அது எக்கேடு கெட்டு போனா உங்களுக்கு என்ன மாமா? ஏன் மாமா இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஏ ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை அடிச்சிடுறாங்க கன்னத்துல ஓங்கி. எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பேசுவ? அது என்னோட குழந்தைன்னு சொல்லியும் நீ அண்ணாத குழந்தை, அந்த தமிழ் செல்வி குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு சேது ஐஸ்வர்யா கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.